வெல்கம் டு ரெஸ்லிங் ரெமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட வியூஸ் இப்போ என்னன்னு தெரிய வந்துருச்சு. அண்ட் கோனர் வாசஸ் லோகன் பாலுக்கான மேட்ச் இந்தியாவில் நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த பிளான் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது போக மலிகா பிளாக், அலெக்சா பிளஸ் அப்டேட்லாம் தெரிய வந்திருக்கு. மறக்காம சேனலுக்கு போஸ்ட் வந்துருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ உமன் டிவிஷன் சூப்பர் ஸ்டாரில் எந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஹீல் டர்ன் கொடுத்தா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், WWE இன்னும் கொஞ்சம் நல்லா ரன் பண்ணிட்டு போவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட டெபியூட் ஷோ வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஷோவோட வியூஷிப் என்னன்னு இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஷோவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஏகப்பட்ட ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறவும் இறங்கவும் அந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எண்ட் ஆயிடுச்சு. ஒரு சில பேர்த்துக்கு இப்போ தான் வந்து ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் சிஎம் பங்க், செத் ராலன்ஸ் அண்ட் ரோமன், சோலசிகோ ஏகப்பட்ட மேட்ச் நடந்தாலும் அண்ட் யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெட்வொர்க்கில் இருக்கும்போது அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா வியூஷிப் வந்து தெரிய வச்சுருவாங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஏன் அந்த அளவுக்கு டிலே பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட அந்த டெபியூட் ஷோவோட வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. ஓவரால் குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 4.9 மில்லியன் வியூஷிப் வந்து வந்திருக்கு. உண்மையிலே கிரேட்டு தான். நம்ம எப்போயுமே 1.9 அதாவது 2 மேக்ஸிமமாக, அதுவும் யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் 2லாம் வராது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட நெட்வொர்க்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.9 மில்லியன் வியூஷிப் மொத்தமாக வேர்ல்டு லெவலில் மொத்தமாக இது. அண்ட் யூஎஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் வியூஷிப்பு. அது பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்துருக்கிட்டு இருக்கு. யூஎஸில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த ஒரு ஷோ. ஏன்னா அப்போ வந்து ஸ்குவிட் கேமோட சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே அடிச்சு கவுத்திருச்சு நம்ம ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட டெபியூட் ஷோ. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் 4.9 மில்லியன் வியூஷிப் வந்து கிடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 5 நெருங்கிருச்சு வந்துடும். அண்ட் வீக் லெவலில் வேறு வியூஷிப் எடுப்பாங்களாம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மட்டும் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. கண்ட்ரியெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னத்துக்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் பிச்சு எடுத்தீங்க? அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. உண்மையிலே பாவம் ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் இப்போ அதோட WWE அதாவது கரண்ட் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு வந்து லிஸ்ட் தெரிய வந்திருக்கு. அண்ட் 2025 பாஸ் ஆன சூப்பர் ஸ்டார்லாம் அமெரிக்கன் நம்பர் கோடி ரூட், குந்தர் வந்து வேர்ல்டு வைட் சாம்பியன். அண்ட் ரியா ரிப்ளி வேர்ல்டு வைட் சாம்பியன். டிஃபனி வந்து WWE ஸ்மாக்டவுன் சாம்பியன். அண்ட் பிரான் பிரேக்கர் இன்டர்கண்டல். அண்ட் நாக்கமுரா யூனிவர்சல் சாம்பியன். அண்ட் கேண்டிஸ் லேர் ஸ்பீட் சாம்பியன். மென் டிவிஷனில் டிராகன் லீ டாக் டீம் சாம்பியன் 2 பேர், அதாவது ராவோட டாக் டீம் சாம்பியன் வைக்கிங் ரெடர்ஸ். அண்ட் ஸ்மாக்டவுன் டாக் டீம் DIY. அப்புறம் உமன் டிவிஷனில் டாக் டீம் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா பிளர், நயோமி. அண்ட் ஒபேஃபெமி வந்து NXT ஜூலியா, செல்சி கிரீன், ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க. இப்போதைக்கு 2025 அப்புறமா பாஸ் ஆகி வந்தது, அதாவது என்னன்னா 2024லேருந்து 2025 டைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர், நாக்கமுரா, அமெரிக்கன் நைட்மார் கோடி ரூட் அண்ட் குந்தர். ஒரு சில பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2024லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் 2025க்கு ஆப்பாக இருக்கிற சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் த குந்தர். அதுக்கப்புறம் பிரான் பிரேக்கர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். நாக்கமுரா ஹீல்டன் ரெஸ்லர்னால அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அமெரிக்கன் நைட்மார் கோடி ரூட் தான் இதில் வந்து மேஜராக வந்து ப்ராப்ளமில் இருக்கார். இந்த 2025ல் சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 2 என்னன்னா மலிகா பிளாக் பற்றி தான். இப்போதைக்கு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா AEWல இருக்காரு. அண்ட் AEWல அவரோட கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சான். அண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ன ஒரு பேக் ஸ்டேஜில் பேசுகிறாங்கன்னா WWEக்குள்ளே அவரை வந்து இழுத்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்களா. ஏன்னா இப்போதைக்கு அவரோட கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் AEW வந்து சைன் பண்ணாமல் இருக்காங்க. இது வந்து AEWோட ஒரு ஒஸ்டா மூவ்மெண்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் அவங்க WWE எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நான் WWE பார்ப்பேன், AEW பார்ப்பேன். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு இவர் WWE இருக்கிறத விட AEW இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. அண்ட் பிளாக்கை வச்சு எந்த மாதிரி தரமான ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணுவாங்க WWE வந்தார்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மேஜரான ஒரு பாப்புலரான சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் சாம்பியனாக இருப்பாங்க. அண்ட் AEWலையும் சேம் அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் ஒரு சில, அதாவது நல்ல ஒரு ஸ்டோரி எனக்கு கொடுப்பாங்க. அண்ட் WWEல வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சூப்பர் ஸ்டார்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு ஸ்டோரி லைன் கொடுக்காம மலிகா பிளாக் எங்கே தூக்கி சொருக்குவாங்க, கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு தான் ஸ்டோரி லைன் வந்து பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிரும். என்னை பொறுத்தளவுக்கு இது AEW இருந்தால் பெஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து நம்ம இந்தியாவில் மும்பையில் இந்த ஒரு ஷோ பண்ணுறதா ஏற்கனவே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, அம்பானி மூலியமாக பண்ணுறதா. அதாவது என்னென்னா இந்த கோனர் வாசஸ் லோகன் பாலுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சுக்காக நெட்ஃப்ளிக்ஸ்ட்டு வந்து பேசியிருக்காங்க. அண்ட் பேசி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் இதை வாங்குறதாகவும் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஹை பெய்டு, அதாவது கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் கொடுத்து வந்து இந்த ஒரு சண்டே வாங்கியிருக்காங்க. அண்ட் வாங்கின மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த காசு வந்து திருப்பி எடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ஒரு முடிவு எடுக்க போகிற தயாராக இருப்பாங்க. அது என்னன்னா லோகன் பால் வாசஸ், அதாவது இந்தியா வாசஸ் அமெரிக்காக்கான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் ஹைப்பத்தி கொண்டு போயிடுறாங்க. பார்த்தா மொத்தமாக புஷ் ஆகிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா, இந்த கோனர் வாசஸ் KSIக்கான ஒரு மேட்ச் வந்து இப்போதைக்கு வந்து பிளான் பண்ணுறாங்களா. அதாவது லோகன் பாலை இதுலேருந்து டெலிட் பண்ணிட்டு லோகன் பாலை தூக்கி WWE அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணட்டும், இப்போதைக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி பிளான் சேஞ்ச் பண்ணுறதா இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸு கோவிந்தா தான் அவங்க நினச்ச அமௌண்ட்
அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது என்னை பொறுத்தளவுக்கு. எடுத்துருவாங்க, பட் வந்து இன்னும் வந்து பெட்டராக எடுக்க முடியாது அந்த மாதிரி தோணுது எனக்கு. கண்டிப்பாக பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒருவேளை லோகன் பால் வர்சஸ் கோனருக்கான மேட்ச் நடந்துச்சுன்னா நான் பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி தான் சம்பவம் பண்ணுவாங்க. இந்தியா வர்சஸ் அமெரிக்கா அந்த மாதிரி வந்து அப்படியே ஹைப்பை ஏற்றி விட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெட்ஃப்ளிக்ஸுக்கு காசு ஏற்றி விட்ருவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. நான் அந்த மாதிரி தான் நினச்சி பார்த்தேன். ஆனால் பட் இருந்தாலும் பிளானை சேஞ்ச் பண்ணுறதுனால இப்போதைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க நினச்ச காசை எடுக்க மாட்டாங்க. அண்ட் இதோட கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 அலெக்சா பிளஸ் பற்றி. இப்போதைக்கு அலெக்சா பிளஸ் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் எப்போ ரிட்டர்ன் ஆவாங்க ஒரு சில வந்து கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபராக. இந்த ஒரு அப்டேட்டு லாஸ்ட்டாக இப்போதைக்கு என்ன ஒரு அப்டேட் வந்துருக்குன்னா ராயல் ரம்பர் 2025 அவங்க சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லா சூப்பர் ஸ்டாரும் யாரை கேட்டாலும் எந்த அப்டேட்டை கேட்டாலும் இதான் சொல்கிறா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் அப்படி தான் வந்து வந்திருக்கு. அண்ட் இப்போதைக்கு என்னென்னா Y6ஓட சேரலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பிளான் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அலெக்சா பிளஸ் பற்றி எந்த மாதிரி வச்சு பிளான் பண்ணுறாங்க WWE. ஆனால் இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. Y6 கொஞ்சம் லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேக் ஸ்டேஜில் நெக்ஸ்ட் ஒரு பெரிய வாரே போய்கிட்டு இருக்கு. ஆடம் ஃபேஸுக்கும் நிக்கால் டேஸுக்கும் ஒரு பெரிய வாரே போய்கிட்டு இருக்கு. என்னடா கேட்டால், அதாவது இப்போதைக்கு WWE 2 மேஜர் சூப்பர் ஸ்டார் ராயல் ரம்பர் ஃபேவராக இருக்காங்க. இந்த 2 சூப்பர் ஸ்டாரும் மேஜராக இந்த 2 சூப்பர் ஸ்டாரில் யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா 41 ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ராயல் ரம்பர் வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ரெஸ்ல்மேனியா 41 மெயின் ஈவென்ட் ஷோ பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே இவங்க இந்த 2 சூப்பர் ஸ்டாருக்கும் ஆடம் ஃபேஸ் நிக்கால் டேஸுக்கும் ஒரு வார் போய்கிட்டு இருக்கு. இந்த 2 சூப்பர் ஸ்டாரில் யார் வந்து அதாவது அவங்க ஸ்மாக் டவுனுக்கு ராக் வந்து பிரிக்க போகிறாங்க. இப்போதைக்கு என்ன ஒரு அப்டேட் வந்துருக்குன்னா சார்ல் ஃப்ளேரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கும் அதாவது டிஃபனிக்கோட ஸ்டோரி லைன் பண்ணுறதா ஒரு ரூமர்ஸ் போகுது. பிக் டைம் பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராக் டிராஃப்ட் பண்ணுறதா இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டைட்டில் ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாதான் ரெஸ்ல்மேனியாவில். அதாவது ராயல் ரம்பரில் வின் பண்ணிட்டா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் 41 ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை ரெண்டாவது பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாமல் சிங்கிள் புஷ்ஷாக கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் எலிமினேஷன் நம்பரில் வின் பண்ணி அதில் ரெஸ்ல்மேனியாவில் இவங்களை வந்து ஃபேஸ் பண்ணுற போகிறதா இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 5 இந்த ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா இருக்காங்களே அவங்க ராவோட டெபியூட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு 4.2 மில்லியன் வியூஷிப் அண்ட் 67K லைக் வந்து வந்திருக்கான் இந்த ஒரு ப்ரெஸ் டைமில் இருந்தப்போ. அண்ட் இதை பார்த்துன்னா அவங்க இப்போதைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா. இது வந்து அதாவது என்னென்னா அவங்க டிக்கெட் எடுத்து வந்ததுக்கு அந்த டிக்கெட்டு காசை அந்த ட்விட்டர் காசில் எந்த எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஜாலியாக இருக்காங்க. சாட்டர்டே மெயின் ஈவென்ட் பற்றி இப்போதைக்கு ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஜனவரி மாதத்தில் எந்த ஒரு மெயின் ஈவென்ட் ஷோவும் கிடையாது. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு. அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 31 வந்து பார்த்திங்கன்னா ராயல் நம்பர், நம்மளுக்கு February 1 ராயல் நம்பர் நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த ஒரு ஜனவரி மாதத்தில் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் பண்ணுறதா WWE பிளான் பண்ணிட்டாங்க. 25 அதாவது 25 நம்மளுக்கு 26 காலையில் நடக்கும். அண்ட் இந்த இதில் இப்போதைக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஜேவுஸ் தான் ஒரு ஃபேவராக இருக்கார். அண்ட் மெயின் ஈவெண்ட் ஜேவுஸோவுக்கு ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து பண்ண அதிக சான்ஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. See you next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.